ஹாய். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எது நல்லது, எது கெட்டது, எது ஆர்கானிக், எது இன்ஆர்கானிக் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ற விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பாத்திரங்கள்ல எத பயன்படுத்தலாம், எத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தின விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிட போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூபா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebook, இன்ஸ்டாவா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா நம்ம வீடுகள்ல சோறு வடிக்கிறதுக்கும், குழம்பு வைக்கிறதுக்கும் பயன்படுத்துற பாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் அலாய். இது வந்து தனிப்பட்ட மெட்டல் கிடையாது. இது வந்து நம்ம இண்டோலியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2-3 மெட்டலை சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தயார் பண்ண ஒரு பாத்திரம். அமெரிக்காவோட FDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம இந்தியாவை சேர்ந்த டைகர் ஒயிட் அப்படிங்கிற பிராண்டோட அலுமினியம் பாத்திரத்தை வந்து பேன் பண்ணியிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை பயன்படுத்த போது அது வந்து அதிகமான கொதிநிலையில இருக்கும்போது அதுல இருந்து லெட் வந்து கசியுது அப்படிங்கறத வந்து ஒரு கம்ப்ளைண்டா அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இண்டோலியம் பாத்திரத்தையும் அதிகமான கொதிநிலையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதுல இருந்தும் லெட் வந்து உணவுல கசிய தான் செய்யும். அது ஏன் இப்படி நடக்குதுன்னா, லெட் வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 55 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைக்கும் போதே கசிய தொடங்கும் அப்படிங்கறத ஒரு ஆய்வு மூலமா கண்டறிஞ்சு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அலுமினியமும் பாத்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்லயே கசிய தொடங்கும் அப்படிங்கறத ஆய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமிலத்தன்மையா இருக்கும்போது அலுமினியம் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ்குள்ளேயே கசிய தொடங்கும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல பாத்திரத்துல இருந்து கசியக்கூடிய அலுமினியமோ லெட்டோ கலந்துச்சுன்னா அது நம்ம உடம்புல நிறைய விதமான நோய்களுக்கு வந்து வழிவகுக்கும். மெயினா நம்மளோட கிட்னியை தான் பாதிக்கும் அப்படிங்கறத வந்து ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கிட்னி வந்து இந்த அலுமினியம், லெட் மாதிரி மெட்டலை ப்ராசஸ் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அதுக்கப்புறம் பெரிய நோய்களான அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் இந்த மாதிரியான நோய்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இன்னும் நிரூபிக்கப்படலை. ஓகே, இது மூலமா அலுமினியம், லெட், இண்டோலியம்ல தயார்படுத்தின பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா எந்த பாத்திரங்களை பயன்படுத்தினா சேஃபா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து எவர் சில்வர். இது எப்போவுமே சில்வராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எவர் சில்வர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது அதிகமான கொதிநிலை எட்டினாலும் இது சில்வராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது போக கேஸ்ட் அயன் பாத்திரங்களை வந்து பயன்படுத்தலாம். கேஸ்ட் அயன் பயன்படுத்துறதுனால நம்மளோட உணவுகளில் நமக்கு உடம்புக்கு தேவையான அயன் சத்துக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக மண் பாத்திரங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மண் பாத்திரங்களுக்கு நமக்கு அதிகமான ஃபியூயல் வந்து செலவாகும். ரொம்ப நேரம் சமைக்கிறனால மைக்ரோ நியூட்ரன்ஸும் அந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிற அந்த உணவுகள்ல இருந்து நமக்கு இல்லாம போயிடும். ஸோ நீங்க எவர் சில்வர் இல்லைனா கேஸ்ட் அயனை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இதோட விலை வந்து கொஞ்சம் கூடவே இருந்தாலும் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இந்த பாத்திரங்கள் பயன்படுத்துறது தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் எங்க வீட்டுல இருந்து வரும்போது சீரா கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரங்களை வந்து பரன் மேல தூக்கி போட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பாத்திரங்களும் இந்த மாதிரி லெட் கசிறதுக்கும் அலுமினியம் கசிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாத்திரங்களை வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாம அடிக்கடி ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்திரங்களை மாத்துறது ரொம்பவே நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க கேர் பண்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.